தாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தான் தன் கோயிற்பினா பிள்ளைகள் கோதில் குலத்தான் தன் கோயிற்பினா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் அயலார் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் அயலார் ஏதவனை பாடும் பரிசலோர் எம்பாவாய் ஏதவனை பாடும் பரிசலோர் எம்பாவாய். அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவெம்பாவையின் 10ஆம் பாடல். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்று துவங்குகிறார் மாணிக்கவாசகர். அந்த சிவபெருமானின் பெருமைகளை கூறும்போது முன்பே ஒரு பாடல் பார்த்தோம். அடிமுடி காண முடியா அண்ணாமலை அல்லவா? அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடியை காண முற்பட்டு அந்த செயலில் தோல்வியுற்றனர் அல்லவா? அதுபோலவே இந்த பாடலிலும் அதே விதமான கருத்தை இன்னும் சற்று வேறு விதமாக மிக ஆழமாக குறிப்பிடுகிறார். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். இந்த பாதாள உலகங்கள் 7 உலகங்கள் என்று கூறும் இந்த பாதாள உலகத்திற்கும் கீழ் அவனுடைய பாதமலரானது உள்ளது. போதார் அவனுடைய மனம் நிறைந்த அவனுடைய திருமுடியானது புனை முடியும் எல்லா பொருள் முடிவு. இந்த உலகத்தில் இருக்கின்ற எத்தனை பொருளும் முடியக்கூடிய எவ்வளவு உயரமோ வான் என்று கூட சொல்லிவிட முடியாது. அதைவிட எல்லா பொருட்களின் முடிவாக அவனுடைய திருமுடி அமைந்துள்ளது. எல்லா உலகங்கள் பாதாள உலகத்திற்கும் கீழ் அவனுடைய பாத கமலங்கள் அமைந்துள்ளது என்று அந்த மிக அழகாக அந்த சிவபெருமானின் பெருமையை விளக்குகிறார். பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். அவன் எப்பேற்பட்டவன்? ஒரு பாகத்தில் பெண்ணை உடையவன் அல்லவா? அதாவது அந்த உமாதேவி பார்வதி தேவியை உடையவன் அல்லவா? பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். அவனுக்கு என்ன ஒரு திருவுருவமா? பல்வேறு திருவுருவங்கள் கொண்டவன் அல்லவா? 1 2 அல்ல, எவ்வளவு உருவங்கள். வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதா உலவா ஒரு தோழன் தொண்டர் அருளன் என்று குறிப்பிடுகிறார். எப்பேற்பட்டவன்? வேதங்கள், அந்த விண்ணவர்கள், தேவர்கள், மனிதர்கள் எல்லோரும் தொழுதாலும் எல்லோரும் விளக்க முற்பட்டாலும் விளக்க முடியா அரிய பொருளாக விளங்குகிறான் அந்த சிவபெருமான். அப்பேற்பட்டவன் தொண்டர் உள்ளத்தில் இருப்பவன். குற்றமற்ற குலப்பெண்களான இந்த சிவப்பணியில் இருக்கும் நமக்கு நல்ல அருள் தரக்கூடியவன். ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் அயலார் என்று கூறுகிறார். கோதில் குலத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைகால் என்று குறிப்பிடுகிறார். அது இந்த சிவன் கோவிலில் பணி செய்யும் அந்த பெண்கள், அந்த திருவெம்பாவை நோன்பு நோற்று சிவன் கோவிலில் பணி செய்கிறார்களவா, அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். அப்படி தொண்டர் உள்ளத்தில் இருக்கக்கூடியவன் குற்றமற்ற நம் குலப்பெண்களுக்கு சிவன் 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 என்று நம்ம சதா அவனையே நினைத்து கொள்ளும்படி செய்திருக்கிறான் அல்லவா? இந்த சிவப்பணியில் ஈடுபட்டிருக்கும் நமக்கு அவன் நல்ல ஒரு தலைவன். நம்முடைய தொண்டர்களாகிய நம் உள்ளத்தில் இருப்பவன். அவனுடைய ஊர்தான் என்ன, பெயர்தான் என்ன, யார் உறவினர்கள் யார் உறவினர் அல்லாதவர்கள், அப்படி சொல்லிவிட முடியுமா? நிச்சயம் முடியாதல்லவா? அப்படிப்பட்டவனை எப்படி பாடுவது? ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யாருற்றார் யார் அயலார், இப்படி அனைவருக்கும் பொதுவானவனை நாம் எப்படி பாட முடியும்? பாட முடியாதல்லவா?
அப்பேற்பட்டவனை பாடினாலும் அது நிறைவுறாது, அவனை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்று மிக அழகாக சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். மாணிக்கவாசகர் திருவடிகளே சரணம். ஓம் நம சிவாய். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.